First, I would like to invite Tamilarasi Sivakumar madam. Please, ma'am. She was only introduced me in the medias. She invited me in Kalaignar News, News 7, Pudhiya Thalamarai. Thank you very much, madam. Please welcome. She given the first media opportunity for me. எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்கிறதுக்காக கூப்பிடல, அவங்க சக்ஸஸ் பண்ணியிருக்காங்கிறதுக்காக கூப்பிட்டுருக்கு. தேங்க்யூ மேம். நன்றி. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற பொய்யாமொழி புலவனின் வாக்கு கிணங்க ஆன்றோர்களும் சான்றோர்களுக்கும் நிறைந்திருக்கும் இந்த மேடையிலே எனக்கு வாய்ப்பளித்த என்னுடைய சகோதரருக்கு முதற்கண் நன்றிகள். தொலைக்காட்சியில் சகோதரரை நான் சந்தித்த பொழுது கேள்வி ஒன்றுதான் கேட்டேன். அதற்கான விளக்கங்களாக முழு நிகழ்ச்சி அவருடைய வசமானது. அவர் பேச பேச நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன். சிறிய வயதிலே கல்வியின் பால் இவ்வளவு ஆர்வம் கொண்டு பொருளாதாரத்தில் நலிந்த மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகைகளை எவ்வாறு பெற வேண்டும், எங்கு பெற வேண்டும் என்றெல்லாம் பல ஆலோசனைகளை வழங்கி கல்வி கற்பதற்கு பொருளாதாரம் ஒரு தடை அல்ல என்பதை நிரூபித்த முதல் மனிதராக, மாபெரும் மனிதராக, வியத்தகு மனிதராக அவரை நான் பார்த்தேன். முதலில் கலைஞர் தொலைக்காட்சி, பின்னர் நியூஸ் 7, ராஜ் தொலைக்காட்சி என்ற பல்வேறு தொலைக்காட்சிகளில் அவர் தோன்றி சமுதாய சேவையாற்றிக் கொண்டிருக்கிறார், கல்வி சேவையாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் அழைத்து இத்தனை பேரும் ஒரு அரங்கிலே கூடியிருக்கும் இந்த மாபெரும் தருணத்தில் எனக்கும் வாய்ப்பளித்தமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி என்னை அறிமுகம் செய்து கொள்ள அழைத்ததற்காக, ஏனென்றால் இந்த மேரை பாராட்டுவதற்காக, நன்றி தெரிவிப்பதற்காக, ஆனால் என்னை அறிமுகம் செய்து கொள்ளுங்கள் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தையை என்னால் மீற முடியவில்லை. நான் முனைவர் தமிழரசி சிவகுமார் ஆசிரிய பணியிலே என்னுடைய வாழ்க்கையை துவங்கினேன். 1/4 நூற்றாண்டை கடந்து ஆசிரியையாக இருக்கிறேன். டீச்சிங் இஸ் மை பேஷன், நியூஸ் ரீடிங் இஸ் மை ஆம்பிஷன். வெள்ளி விழா கடந்து செய்தி வாசிப்பாளராக இன்றும் என்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். முதலில் பொதிகை தொலைக்காட்சி 1200 விண்ணப்பங்களில் எனது விண்ணப்பமும் ஏற்கப்பட்டு செய்தித்துறையின் ஜாம்பவான்கள் என்று இன்னமும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி சோபனா ரவி, வரதராஜன், ஈரோடு தமிழன்பன், ஹெச் ராமகிருஷ்ணன், ஃபாத்திமா பாபு மேம், சந்தியா ராஜகோபால் என பலரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வாய்ப்பளிக்கப்பட்டு பொதிகை தொலைக்காட்சியில் தொடங்கி பின்னர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கலைஞர் தொலைக்காட்சியில் இணைத்து கொண்டேன். அங்கு செய்தி வாசிப்பாளர் என்ற நிலையிலிருந்து நிகழ்ச்சி தொகுப்பாளர், நேர்காணல், நெறியாளுகை என்ற வேறொரு பரிமாணத்திற்கு சென்றேன். அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் கல்விக்கும் நாம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி செய்ய வேண்டும் என்று என்னுடைய தலைமை ஆசிரியரை அணுகிய பொழுது அவர் நிச்சயமாக என்று சொன்னார். அப்படிதான் கலைஞர் தொலைக்காட்சியில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு அடுத்து என்ன படிப்பது என்ற ஒரு அவர்களுக்கான கல்வி ஆலோசனையை, வழிகாட்டுதலை வழங்குவதற்காக வடிவமைக்கப்பட்டது கலைஞர் தொலைக்காட்சியின் அடுத்த இலக்கு. அந்த நிகழ்ச்சியில் 100 வாரங்களை கடந்து நான் நெறியாளுகை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்கு பிறகு தற்பொழுது ராஜ் தொலைக்காட்சியில் விவாத நேரம் என்ற அரசியல் விவாத நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆசிரியை என்பதில்தான் மிகவும் பெருமிதம். எழுத்தாளர், பேச்சாளர், ஊடகவியலாளர், அதையெல்லாம் தாண்டி நாளைய சிற்பிகளாம் மாணவ சிற்பங்களை வழிகாட்டுகின்ற ஒரு மிகப்பெரிய பணி இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்படி ஆசிரியையாக சைதாப்பேட்டையில் உள்ள அன்னை வேளாங்கண்ணிஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஐ எம் ஹேண்ட்லிங் காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி ஃபார் ஹையர் செகண்டரி வித் காட்ஸ் கிரேஸ் அண்ட் வித் ஆல் யுவர் ப்ரேயர்ஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ். For the past 22 years, my students are bringing laurels to me with centum results and centum marks. உங்கள் அனைவரின் வாழ்த்துக்களோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.